பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் நினைவு கூறுவது நல்லது. இங்கே இன்று நினைவு கூறுவது என்ன? உபாகமம் 32வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக இருக்கிறது. யெசூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துள்ளினபோது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணினான். இந்த வசனத்துக்கு ஒப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே இக்காலங்களிலே நடைபெறுகிற, நமது வாழ்வில் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை நாம் நினைத்து பார்க்க முடியும். பல முறை நமது வாழ்வும் இந்த வசனத்துக்கு ஒப்பாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. தேவனை நாம் அறிந்து கொண்டு அவரை பின்பற்றி அவரையே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக தெய்வமாக கொண்டு வணங்கி நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்து வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமாதானமான நிலைகளும் சந்தோஷமான நிலைகளும் நமக்கு சாதகமான நிலைகளும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து வருகிறோம். அப்படி நாட்கள் கடந்து போக 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தன்மையானது வளர்ந்து அது ஒரு நல்ல முதிர்ந்த நிலைக்கு வரத்தான் செய்கிறது. இப்படிப்பட்ட காலங்களிலே நம்முடைய விசுவாசம், தேவனை பற்றி இருக்கிற அந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி அது மறைந்து ஒரு போலியான உண்மை இல்லாத ஒரு கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை வாழ்வதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கத்தான் முடிகிறது. இது ஒரு எச்சரிக்கையான ஒரு தகவல். அப்படி நாம் இருக்கவே முடியாது. அதை எப்படி அவர் சொல்லுகிறார்? வேதாகமத்திலே கொழுத்து போனவர்கள் என்று சொல்லுகிறார். தேவனிடத்திலே வந்து வாழ்ந்து வாழ கற்றுக்கொண்டவர்கள், நிம்மதியாக வாழ கற்றுக்கொண்டவர்கள் தேவனையே அசட்டை பண்ணுகிற பொழுது மனசாட்சியிலே ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அதை உதைத்து தள்ளுகிறார்கள், செவி சாய்க்க மறுக்கிறார்கள். இந்த வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் இருக்குமே, ஆனால் நாம் தான் அருமையானவர்களே கொழுத்து போனவர்கள். இதற்கு அதிலே சொல்லப்பட்ட வசனம் தேவனை விட்டு தன் இரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணினவர்கள் என்று பார்க்கிறோம். அது நீங்களாவோ நானாவோ இருந்தால் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஏமாற்றம் அருமையானவர்களே. நாம் அதிலே இன்று கவனம் செலுத்தி புதிதாய் பிறந்தவர்களைப் போல மாற ஆண்டவர் உதவி செய்வாராக.